ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஆராதனை வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். யாக்கோபு எனும் சிறு பூச்சியை பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமீன். அவர் ஒவ்வொரு நாளும் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் 365 தடவை பயப்படாதே பயப்படாதே என்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நீ பயப்படாதே என்று சொல்லி நம்மளை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபு எனும் சிறு பூச்சியை பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன். நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். நாம் 24 வாசிக்கிறோம், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆமீன். அவர் நம்முடைய கூடாரங்களை அழகாய் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன இல்லாமைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் அவர் நிரப்புகிறார். அவர் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன். நம்முடைய தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்து எப்படி ஒரு வீட்டை நம்ம அழகுபடுத்துவோம். அந்த வீட்டில் என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குமோ அந்தந்த இடத்துல வீட்டில் நம்ம அழகுபடுத்தி வைப்போம். என்னென்ன பொருள் தேவையோ எந்தெந்த பொருள்லாம் நம்ம வாங்கி நல்லா வச்சோம்னா நல்லா இருக்குமோ, அழகாக இருக்குமோ, அப்படியே நம்ம வாங்கி அழகுபடுத்துவோம். ஆமீன். அவர் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகிற தேவன், நம்முடைய வீட்டை அழகுபடுத்துகிற தேவன். ஏனென்றால் நாம் அனைவரும் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். யாக்கோபின் கூடாரங்களும் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆமீன். நம்முடைய கூடாரங்களை, நம்முடைய வாழ்க்கையை அவர் அழகாய் மாற்றுகிறார். தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாற்றி நம்மை உத்தம மனவாட்டியாய் அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்தி அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் சரிப்படுத்துகிறார். நாம் ஒரு விதத்திலும் சோர்ந்து போகாமல், குறைப்பட்டு போகாமல் இருக்கும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகப்பிராரமான வாழ்க்கையிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பின் தேவனை பாடிக்கொண்டாடுவோமாக. யாக்கோபு எனும் சிறு பூச்சி. யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். கூடாரம் அழகாய் மாற்றுகிறார். பரவி போகின்ற ஆராய் மாற்றுகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போடவும் வற்றாத நீர் ஊற்றி போடவும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். தேங்க்யூ ஃபாதர். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி பாய்கின்ற ஆறால் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகின்ற ஆறால் மாறிடுவாய். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே, உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே. என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்.
முகம் இனி வெட்கப்பட்டு போவதில்லை. யாக்கோபுடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. முகம் இனி செத்து போவதில்லை. ஒரு வெட்கப்பட்டு போவீர்களோ என்ற கலைஞர் இருக்கிறீர்களா? உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் முகம் செத்து போவதில்லை. உங்களை நன்மையினால் நிரப்புகிறார். வெட்கத்துக்கு பதில் இரட்டத்தன்மையான ஆசீர்வாதத்தை தருகிறார். நீங்கள் என்றையும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். உனது முகம் இனி செத்து போவதில்லை. உனது முகம் இனி வெட்கம் அடைவதில்லை. உனது முகம் இனி வெட்கம் அடைவதில்லை. உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து போராட்டங்கள், அவமானங்கள்ல மனிதர்கள் கூட நிற்காதபடி ஓடி போய் விட்டார்களோ, அவர் உங்களோடு கூட நிற்கிறார். தேங்க்யூ ஃபாதர். அவர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதை நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இக்கட்டுகளிலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிறார். நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். அவமானங்கள், துன்பங்களிலிருந்து அவர் விடுதலையாக்குகிறார். தேங்க்யூ ஃபாதர். நீங்க தனியா இல்லை, உங்களோடு கூட 1000 10,000 தேவதூதர்கள் உங்களோடு கூட இருக்கிறார்கள். பரலோக சேனை உங்களோடு கூட இருக்கிறது. மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் அந்த அன்பின் தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஒருபோதும் இமைப்பொழுதும் கைவிட மாட்டார். உனது வேரை பரவ செய்திருவேன். பூத்து காய்த்து பூமி நிரப்பிடுவாய். தேங்க்யூ ஃபாதர். உனது வேரை பரவச் செய்திடுவேன். நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். உனது வேரை பரவச் செய்திடுவேன். நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். உன் தூளை எண்ணத்தக்கவர் யாருண்டு? உன் தூளை எண்ணத்தக்கவர் யாருண்டு? யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உங்களை அவர் வேரூன்ற செய்கிறார். யாக்கோபு வேரூன்றுவான். அவன் புத்து காய்த்து பூமியை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். உங்கள் வேரை அவர் பரவ செய்திடுகிறார். உங்களை நிலைப்படுத்துகிறார். உங்கள் காலை நிலைப்படுத்துகிறார். தேங்க்யூ ஃபாதர். அவர் நிலைப்படுத்தி வர்த்திக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். பூமியின் தூளை எண்ண கூடுமானால் எண்ணு என்று ஆபிரகாமை பார்த்து வாக்கு கொடுத்த தேவன் பூமியின் தூளை யாராலும் எண்ண முடியாது. ஆமீன். அவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகள் அந்த பூமியின் தூளை போல அதிகமான நன்மைகள் உங்களால் கவுண்ட் பண்ணவே முடியாது. நம்மளால கவுண்ட் பண்ணவே முடியாது. Thank you, Father. Our loving Father is filling you with uncountable blessing. You can't count it. Thank you, Father. கவுண்ட் பண்ண முடியாத ஆசீர்வாதங்களால் அவர் உங்களை நிரப்புகிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்
கிறிஸ்து இயேசுவாகிய அவரால் நம்ம சுதந்திரத்துக் கொள்கிறோம் என்று கலாத்தியர் 3:14 வாசிக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா இருந்தான் என்று வாசிக்கிறோம். ஆமீன். அவர் உங்களுக்கு வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் தருகிறார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே உங்களுக்கு ஒப்பு கொடுத்த தேவன் அவர் நன்மைகளால் நிரப்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்களை அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிறார். ஐஸ்வர்யம் கடமும் அவராலே வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசு சுவாமி. நன்றி இயேசப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. அன்பிற்காய் நன்றி இயேசுவே. நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக வந்தே எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றே எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக வந்தே எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே.
ஆமென். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். தேங்க்யூ ஃபாதர். உங்கள் இருதயத்தை அவர் பாதத்தில் ஊற்றி விடுங்கள், அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். இந்த வேளையில் உங்கள் கஷ்டங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் பாரங்களை அவரிடத்தில் இறக்கி வையுங்கள். எக்காலத்தில் நம்பப்படத்தக்கவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எக்காலத்தில் நம்பப்படத்தக்கவர் நம்முடைய அன்பு அப்பா இயேசப்பா மாத்திரமே. எதை குறித்தும் கலங்காமல் இந்த வேளையில் உங்களுடைய பாரங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் மனதின் கஷ்டங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஒருபோதும் தள்ளாட விட்டாத தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். உங்கள் நம்புவதற்கு ஏதாவது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், உங்கள் நம்பிக்கையில் முற்றிலுமாய் அழிந்து போயிருக்கலாம். ஆனாலும் அவர் உங்களுக்கு புது நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆமே, அவரே நம் நம்பிக்கைக்கு பாத்திரர். நாம் எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்ப முடியும். தேங்க்யூ ஃபாதர். எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொள்வதே நலம் என்று சங்கீதக்காரன் சொல்வதை போல நம்ம ஒவ்வொருவரும் சொல்லும். அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. அப்பா, அவங்க பொண்ணான பார்த்து இந்த வேளையில் முத்தம் செய்கிறோம். யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஆராதித்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க ஒரு வேளை நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் புதிய நம்பிக்கையை உங்கள் வாழ்க்கையில் கொடுங்க இயேசுவாமி. அவங்களுக்கு வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்க. எந்தெந்த காரியத்தில் அவங்க நம்பிக்கை இழந்து போயிருக்காங்க, இனியும் எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, இனியும் என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் புதிய காரியங்களை, புதிய ஆரம்பத்தை உண்டாக்கி கொடுப்பீராக. கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர் மறுபடியும் கட்டப்படுவா என்ற வசனத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டுங்க சுவாமி. இடிந்து போன வாழ்க்கையெல்லாம் நீங்கள் கட்டி அலங்காரமாக்கி நீங்கள் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஒவ்வொருவரையும் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் வைப்பீராக. உபாகம் 28:1 கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் மேன்மையாக வைப்பார். வசனத்தில் ஒவ்வொருவரையும் மேன்மையாய் வைங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.